அன்பானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கிய அதிகாரம். ஆதியாகமம் ஆரம்பங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பாவத்தின், அக்கிரமத்தின், இழப்பின் ஆரம்பத்தை நாம் படிக்கிறோம். நான் எங்களோடு கூட இருக்கவங்க சாதாரண கிராம மக்களுக்கு இப்படிதான் சொல்லிக் கொடுப்பேன். ஆதாம் எத்தனை எழுத்துக்கள்? சாதாரண கேட்போம், எத்தனை எழுத்துக்கள்? ஆதாம் 3, ஏவாள் 3, தேவன் 3, பாம்பு 3, பிசாசு 3, மரம் 3, பழம் 3, சாபம் 3, அழிவு 3. இதெல்லாம் ஆதியாகமம் 3ல தான் இருக்கு. இது ஏதோ ஒரு வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, பெரிய சத்தியம். நல்ல பிரசங்கியார், வேதாம போதர்கள் எல்லா பிரசங்கத்திலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை ஒரு தடையாவது சுட்டி காட்டுவார். ஏனென்றால் மனிதனுடைய வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க, அங்கேதான் நடைபெற்றது. ஆனால் தேவன் ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க, இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்த போல் வெற்றி சேர்ந்தார். இயேசுவின் ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட முடியும். இயேசுவின் ரத்தத்தால் சாபங்கள் முறிக்கப்பட முடியும். ஒரு மருத்துவரோ, மருத்துவ செவிலியரோ, மருத்துவ உதவியாளரோ பெத்தாலஜி என்ற பாடம் படிக்க வேண்டும். நோய் கூறியல் அல்லது நோயியல். அப்பொழுதுதான் வியாதிக்கு எப்படி மருத்துவம் செய்யலாம் என்று தெரியும். அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்தை குறித்து வேதாகமம் என்ன போதிக்கிறது என்று கற்றறிய வேண்டும். கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக, பரிசுத்தவான்களாக மாற்றுவாராக. ஆமென்.